நடிகை ஒருத்தவங்களோட திருமணத்தை மீறிய ஒரு உறவுல தாவேகா தலைவர் மற்றும் நடிகர் விஜய் அவர்கள் இருந்தார். அது வந்து கடந்த 2021 ஏப்ரல் மாசமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த திருமணத்தை மீறிய உறவை நான் முறித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விஜய் உறுதி அளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கள்ள தொடர்பை அவர் முறிச்சுக்கல. அதை தொடர்ந்ததுனால மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு பல காரணங்களை சொல்லி நடிகர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் அவங்களுக்கு விவாகரத்து கேட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்ப அதாவது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சங்கீதா அவர்கள் அதாவது நடிகர் மற்றும் தாவேகா தலைவர் விஜயோட மனைவி இருக்காங்க. விவாகரத்து கேட்டு அவங்க வந்து தாக்கல் பண்ண மனு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 பக்கத்துக்கு இருக்கு. அதை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி பார்த்தாச்சு. பல முறை வலியுறுத்தியும் இறக்கமே இல்லாம திருமணத்தை மீறிய உறவை தொடர்ந்தார் விஜய். 2021 இருந்தே நாங்க ஒரே வீட்டுல வசிச்சாலும் தனியா தான் இருந்தோம். எனது கணவர் விஜய் வந்து அந்த நடிகையோட தனியா வெளிநாடு போறாரு, நிறைய ஃபங்க்ஷன் கலந்துக்கிறாங்க. அவங்க அதாவது அந்த நடிகை பாத்தீங்கன்னா என் கணவரோட இருக்கிற போட்டோலாம் ஓப்பனா வெளியில அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கு. அவரோட இந்த திருமணத்தை மீறின உறவால நான் என் குழந்தைங்க எல்லாருமே எங்க நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்கிறோம். ஆனா அந்த நடிகையோட பேரை நான் தவிர்க்கிறதுக்கு காரணம் அனைத்து தரப்பினரோட மதிப்பை காக்கிற வகையில இதை தற்போதைக்கு தவிக்கிறேன். எனக்கு குடைச்சல் கொடுத்தாவோ இல்ல என் மேல எதுவும் நெருக்கடி ஏற்படுத்தினாலோ அதை ஆவணங்களோட வெளியிடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு 13-14 பக்கத்துக்கு மனு தாக்கல் அளிச்சு. இந்த இடத்துல நடிகர் விஜய் அவர் தாவேகா தலைவர் இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது. அடிக்கடி அவர் தானே சொல்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அவங்களும் ஒரு பெண், அவங்களுக்கு நீதி கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா? அவங்களுக்கு அநீதி அவரை கட்டினவர்னாலே நடந்தது. ஆனா பாருங்க எவ்வளவு கேவலமான ஜென்மங்க இவங்க. அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, அவரோட மனைவி அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் மேல உள்ள பாசத்துல அவரோட மனைவியை இப்ப அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காசு வாங்கிருச்சு, போயிருச்சு, அதனால இந்த மாதிரி அண்ணன் மேல அவதூறு பரப்புது. மனுஷங்களா வேற எதுமாடா? உங்க குடும்பத்துல இப்படி நடந்தாலும் இப்படித்தான் பேசி திருவிழாடா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இவ்வளவு நாள் அவங்க அனுபவிச்சதுக்கு அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அதுல மனு தாக்கல்ல அவங்க ரீசன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல போயிட்டு இவங்களோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. திருந்துங்கடா டேய். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும்.